பிள்ளைகள் உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கரங்களை ஏந்தி கொண்டு போகும்படி கர்த்தரால் கட்டளை பெற்றவர்கள் உங்க கூட இருக்காங்க. கவலைப்படாதீங்க. நான் சொன்ன ஆவியானவர் இங்க இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இங்க இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு கூட்டுகிறதே அது விசுவாசம். அப்படியானால் முதல்ல செய்ய வேண்டியது தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை சத்தரிக்க. இயேசு எழுந்து விட்டால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் காணாம போயிடும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை யாவரையும் மீண்டும் வரப்போகிற கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே நான் மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வார்த்தை. சுவிசேஷ புஸ்தகம், யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. ஆமென். அப்படியே கண்களை மூடுவோம். இந்த வார்த்தையினாலே கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாய் ஆண்டுடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து எல்லாரும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. கிருபையா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்லருமையான பகலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த வாரத்தின் முதல் நாள் இந்த காலை வேளையில தகப்பனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒருமித்து சபையாய் கூடி வர நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த நல்ல இரக்கத்திற்கு நன்றி சொல்லுகிறோம். வந்திருக்கிற உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய வீடுகளை, அவருடைய குடும்பங்களை நீர் இது நாள் வரை காத்து ஆசீர்வதித்து பாதுகாத்து வந்த தயவுக்கு நன்றி. இந்த நாளில் உம்மை கூடி வந்து ஆராதிக்க, பாட, மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்கள் நடுவில் உலாவி பெரிய காரியங்களை செய்யும், எங்களோடு பேசும். அப்பா, மற்றவர்களுக்கு போதிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடி என்னையும் என் சரீரத்தையும் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நீர் வெளிப்படும், நீர் மாத்திரம் மகிமைப்படும். வந்த அத்தனை பேரை ஆசீர்வதியும். வரவேண்டுள்ள சீக்கிரமாய் கொண்டு வாரும். வார்த்தைகள் ஒன்றும் வீணாய் போகாதபடி அப்பா நல்ல நிலத்தில் விழுகிற விதையாக பலன் தரட்டும். ஆளுகை செய்யும், மகிமையாவை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. வாசித்த வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்க கேட்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை இதுதான். கனிகள் என்கிற தலைப்புல நான் போன வாரத்துக்கு முந்தின வாரத்துல நான் உங்களோடு ஒரு 2 வார்த்தைகளை, தலைப்புகளை மாத்திரம், ஒரு 2 பாயிண்ட்களை மாத்திரம் நான் பேசினேன். கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்து நிற்க என்னை பலப்படுத்தின என் ஆண்டவரை துதிக்கிறேன். தொடர்ந்து அந்த வார்த்தையின் அடிப்படையில ஒரு சில காரியங்களை கூட நாம் இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கனிகள் என்ற தலைப்புல போன வாரத்துக்கு முந்தின வாரத்துல நான் உங்களோடு பேசின போது 2-3 காரியங்களை உங்களோடு நான் பேசினேன். முக்கியமாக முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய கனி என்ன? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்க வேண்டும் என்று நான் போன வாரத்தில் உங்களோடு பேசினேன். நம்மில் அநேகர் கிறிஸ்தவர்கள், நம்மில் அநேகர் தேவனை அறிந்தவர்கள், நம்மில் அநேகர் கர்த்தரோடு வாழுகிறவர்கள், ஆண்டவருக்கு நல்ல ஊழியம் செய்யக்கூடிய திறமை படைத்தவர்கள். ஆனால் வாழ்வியல் முறை ஒப்பிட்டு பார்க்கிற போது கனியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி அங்கே வைக்கப்படுகிற போது அந்த கேள்விக்கு பதில் பல நேரங்களிலே இல்லை என்கிறது தான் பதிலாக இருக்கிறதை பார்க்க முடியும். என்னை கேட்கிற எனது அருமையான பிள்ளைகளே, மனம் திரும்பினேன் என்று சொல்லிவிட்டால் அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது, நான் உங்களோடு பேசினேன் நீதியின் கனி.
பொதுவாக கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில கனி என்ற உடனே ஆவியின் கனி என்ற ஒரே பதத்துக்குள் நின்று விடுவோம். ஆனால் வேதத்தில கனி என்ற வார்த்தையின் அடிப்படையில இவ்விதமாய் பல காரியங்களை குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதுல நீதியின் கனி. நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள். ஆனால் நாம் அறியாத ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் நீதியுள்ளவர். இங்க இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டிய செய்தி, நாம் ஆராதிக்கிற தேவன் நீதியுள்ளவர். அவர் இரக்கமுள்ளவர் என்பதில் மாற்றமில்லை, அவர் கிருபையுள்ளவர் என்பதில் மாற்றமில்லை, அவர் கருணையுள்ளவர் என்பதில் மாற்றமில்லை. ஆனால் அவர் நீதியுள்ளது, நியாயாதிபதி என்பதையும் நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பல நேரங்களிலே நம்மிலே நீதி என்பது இல்லாமல் போய்விடுகிறதை நாம் பார்க்க முடியும். நமக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு ஒரு நீதியை வெளிப்படுத்துகிறோம், வேண்டப்படாதவர்களிடத்தில் வேறு விதமாய் நம்முடைய நீதியை வெளிப்படுத்துகிறோம். நம்முடைய தேவன் நீதியுள்ளவர். உங்களுக்கு தெரியும், பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக்கி வைத்திருந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்களிலே பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்றுவிட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுத்த போது, இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளையும் எடுத்துக் கொண்டு வந்து நைல் நதியில போட்டு அந்த குழந்தைகள் தண்ணீர் குடித்து சாகிறதை கண்டு அந்த எகிப்தினுடைய ராணுவ வீரர்கள் கை கொட்டி சிரித்தார்கள், மகிழ்ந்து களிகூர்ந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை கொத்தடிமைகளாக வேலை வாங்கின போது சவுக்கினால் அடித்து காயப்படுத்தி அவர்கள் சரீரத்திலிருந்து வழிகிற இரத்தத்தினாலே, இரத்த துளிகளினாலே தண்ணீர் குடிக்கிற போது அந்த தண்ணீர்களிலே இரத்த துளிகள் பட்டு இரத்தம் கலந்த தண்ணீரை இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு குடித்தார்கள். ஆனால் என் தேவன் நீதியுள்ளவர் என்பதை அங்கேயே வெளிப்படுத்தினார். அவர்களுக்கு 7 நாளளவும் வெறும் இரத்தம் மாத்திரமே குடிக்க கொடுத்து தன் நீதியை தேவன் அந்த எகிப்தில் வெளிப்படுத்தினார். கரங்களை தட்டி. அதே தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து வெளியே புறப்பட பண்ணி செங்கடலிலே கொண்டு வந்து ஒரு இரவு முழுவதும் காற்றினாலே செங்கடலை இரண்டாக பிளந்து அவர்களை செங்கடலை கடக்க செய்த போது இஸ்ரவேல் ஜனம் கடலுக்கு அக்கறைப்பட்டு விட்டார்கள். ஆனால் பிறகே போய் நான் அவர்களை பிடித்துக் கொண்டு வருவேன், அவர்கள் பின்னாலே போய் அவர்களை நான் கைது செய்து விடுவேன், அவர்களை மீண்டும் என்னிடத்து அடிமை ஆக்கி விடுவேன் என்று சொல்லி பின்னாலே வந்த எகிப்தினுடைய படை வீரர்களை என் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? குறிப்பாக அந்த எகிப்தினுடைய ராணுவ வீரர்களை தண்ணீருக்குள் அமிழ்த்தி போட்டு தண்ணீர் குடிக்க வைத்து அவர்களை சாகடித்தார். ஒரு நாளிலே இஸ்ரவேலினுடைய பிள்ளைகளை தண்ணீருக்குள்ளே போட்டு அவர்கள் தண்ணீர் குடிக்கிறதை கண்டு சந்தோஷித்தவர்கள் இன்னைக்கு தண்ணிக்குள்ள கிடந்து தண்ணீர் குடிக்கிறதை இஸ்ரவேல் ஜனத்தினுடைய கண்கள் காணும்படி என் கர்த்தர் அன்றைக்கு தன் நீதியை வெளிப்படுத்தினாரே. கரங்களை தட்டி அல்லேலூயா. என் தேவன் நீதியுள்ளவர், அவர் தம் ஜனத்திற்காக யுத்தம் செய்கிறவர். ஆமென். தன்னுடைய நீதியை வெளிப்படுத்துகிறவர். உங்களுக்கு விரோதமாய் ஒரு வேளை இப்படிப்பட்ட எகிப்தினுடைய ஆளுகை உங்களை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்தி உங்களை தண்ணீர் குடிக்க வைக்கிறதோ, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆமென், உங்களை தண்ணீர் குடிப்பித்த, உங்களை வேதனை அனுபவிக்க செய்த, உங்களை ஆமென் வேதனைக்குள் தள்ளினவர்களை என் ஆண்டவர் ஒரு நாள் அதுபோல தள்ளுவார். தேவன் நீதியுள்ளவர். உன் துன்மார்க்கனுக்கு வருவதை அந்நிய கண்கள் அல்ல உன் கண்களை காணும். உனக்கு விரோதமாய் எழுப்பி யுத்தம் செய்தவர்களுக்கு விரோதமாய் என் கர்த்தர் எழும்புவதை நீ காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் நீதியுள்ளவர். ஆனால் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் அவருடைய நீதியை நம்மிலே வெளிப்படுத்த வேண்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. பல நேரங்களிலே நம்மிலே நீதி இல்லை, அநீதி வேலை செய்கிறது. வேண்டப்பட்டவர்களுக்காக வேண்டப்படாதவர்கள் மேல் அநியாயமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம், அவமான சொற்களை வீசுகிறோம். இது நீதியா? அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
நெஞ்சு நிறைய நீதி இருக்கிறவனை ஒரு நாளும் அக்கினி ஆஸ்திரங்கள் ஆமேன் தாக்காது. ஆமேன். நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை குறித்து எபேசியருக்கு எழுதின புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே படிக்கிற போது நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு கிறிஸ்தவனுடைய மார்க்கவசமாக இருக்க வேண்டியது எது தெரியுமா? நீதி. ஆமென். ஒரு நாளும் நீதியின் கனியை விட்டு விடாதிருங்கள். அது எவ்வளவு விளையுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. நான் நீதியை குறித்த அநேக காரியங்களை போன வாரத்தில் நான் உங்களோடு பேசினேன். ஆகவே அதிக நேரம் எடுக்க விரும்பாமல் நான் அடுத்த கனியை குறித்து நான் பேச விரும்புகிறேன். வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிற போது அங்கே ஒரு கனியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது வாசிங்க. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனி ஆகிய, இங்கே ஒரு கனி சொல்லப்படுகிறது. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஸ்தோத்திரத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அது ஒரு பலி. ஸ்தோத்திரம் என்றால் என்ன சொல்லுங்க? அது ஒரு பலி. ஸ்தோத்திரம் எந்த உதட்டில வெளிப்படுகிறதோ அங்கே கனி வெளிப்படுகிறது. ஸ்தோத்திர பலி எந்த உதட்டில வெளிப்படுகிறதோ அந்த உதட்டிலே ஆமென் கனி வெளிப்படுகிறது. ஸ்தோத்திரம் எப்பெல்லாம் பண்ணலாம்? நமக்கு காசு பணம் கிடைக்கும் போது, வீடு கிடைக்கும் போது, காரு பங்களா கிடைக்கும் போது, நம்மை பாராட்டும் போது, நமக்கு கை கொடுக்கும் போது, அப்பதானே ஸ்தோத்திரம் சொல்லலாம். யோபு பக்தன் சொல்லுகிறான், தனக்கு எல்லாவற்றையும் இழந்து, ஆடு மாடுகளை இழந்து, ஒட்டகங்களை இழந்து, அவனுக்குண்டான வேலைக்காரர்களை இழந்து, அவனுக்கு உரிமையாயிருந்த 10 பிள்ளைகளையும் இழந்து, எல்லாவற்றையும் இழந்திருக்கிற நேரத்தில் பக்தன் யோபு இப்படி சொன்னார், என் கர்த்தர் கொடுத்தார், என் கர்த்தர் எடுத்துக்கொண்டார், அவர் ஒருவருக்கு ஸ்தோத்திரம். வேதனைகளின் மத்தியில ஸ்தோத்திர பலியிட முடியுமா? தீங்கு நாளில ஸ்தோத்திர பலியிட முடியுமா? தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதுகிற போது 1ஆம் நிருபத்திலே 5ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார், எப்பொழுதும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அநேக ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் வருவதில்லை. நமக்கு எப்ப ஸ்தோத்திரம் வரும்? நன்மை நடக்கும் போது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் செய்ய படித்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செய்யுங்கள். சங்கீதம் 50:23 படி சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகத்தினுடைய 50ஆம் சங்கீதத்திலே அதனுடைய 23ஆம் பாடல் வரிகள் இப்படி நமக்கு சொல்லுகிறது. வாசிப்போம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன், உங்க ஸ்தோத்திரம் பாஸ்டருக்கு இருக்க கூடாது. நம்ம சாதாரணமா ஸ்தோத்திரம் எப்படி சொல்லுவோம்? ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஸ்தோத்திரம் பாஸ்டர் இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாஸ்டர். எத்தனை பேர் சொல்லி பாருங்க, ஒருக்க அப்படி அப்படி சொல்லி பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்க வாயை திறந்தா உங்க ஸ்தோத்திரம் யாருக்கு இருக்கணும்? கர்த்தருக்கு. உங்க துதி யாருக்கு இருக்கணும்? கர்த்தருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. மனிதர்களை புகழ்ந்துகிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு நல்லவனா தெரிகிறவன் நாளைக்கு வில்லனா மாறிடுவான். அது நானா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. ஆமென். இங்க நல்லவன் என்று சொல்லுவதற்கு ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, அவர் ஒருவரே நல்லவர். ஆமென். ஆனா நம்ம இன்னைக்கு ஆண்டவரை விட்டுட்டோம், மனுஷங்களை எல்லாம் புகழ ஆரம்பிச்சிட்டோம், தலையில தூக்கி வச்சு கடவுளை போல ஆராதிக்க தொடங்கி விட்டோம். தவறு பிரியமானவர்களே. அல்லேலூயா. മനുഷ്യരെ ആരാധിക്കുന്നത് പാപമാണ്. ആരാധനയ്ക്ക് യോഗ്യൻ ദൈവം മാത്രമേ. ഹല്ലേലൂയ. അവൻ മാത്രം ആരാധനയ്ക്ക് യോഗ്യൻ. ഒരു നാളും മനുഷ്യനെ ആരാധിച്ചു വിടാതിരുங்கள். ஒரு காலம் உங்கள் புகழ்ச்சி அது தேவனுக்கு நேராக இருக்கட்டும். கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. யாரை துதிக்கிற துதி வாயில் இருக்கும்? கர்த்தரை.
நம் தேவாதி தேவனை துதிக்கிறவர்களாக இருந்தால் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அப்ப இந்த பலியை, ஸ்தோத்திர பலியை எவ்விதமாய் செலுத்த வேண்டும்? அவன் இங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். வாசிப்போம். லேவியாகம புஸ்தகம், லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 29வது வார்த்தை எடுத்து வாசிப்போமா? லேவியராகமம் 22:29. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. எப்படி செலுத்தணும்? மனப்பூர்வமாய். பாஸ்டர் சொன்னார்னு கடமைக்கு சோத்திரம் பண்ணப்படாது. நான் சிலருடைய சோத்திரத்தை கவனிச்சிருக்கிறேன். சிலர் சோத்திரம் பண்ணா இந்த விசு என்ன விசுன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. சிலருடைய ஸ்தோத்திரம் பார்த்திருக்கீங்களா? இன்னொரு குரூப் சோத்திரம் பண்ணும். நான் ஆச்சரியமா பார்ப்பேன். சோதராம் சோதராம், அந்த ரம்மு மட்டும் கொஞ்சம் அழுத்து வாங்க, அந்த போதையிலேயே இருப்பாங்க போல இருக்கு. சோதராம் ஸ்தோத்திரம் நல்லா தான் சொல்லுங்களேன். ஆமீன். அப்போ ஸ்தோத்திரத்தை எப்படி செலுத்த வேண்டுமாம்? மனப்பூர்வமா. யாருக்கு? ஆண்டவருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஆராதனை, துதி மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அகற்றும். நான் சொல்றேன், உங்களுக்கு ரகசியம் சொல்லித்தரேன். 1/2 மணி நேரம் முக்கி ஜெப நேரம் போற, சில ஆளுகளுக்கு ஜெபம் போறதே தெரியாது. ஜெபம் போறதே, நேரம் போறதே தெரியாது. சிலருக்கு அப்படி இல்லை. பயங்கரமா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கேட்பாங்க, 5 நிமிஷம் தான் ஆச்சாங்க. அவங்க மனசுக்குள்ள நினைப்பு, நான் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன்னு. அப்படியே எக்ஸ்பிரஸ் வேகத்துல போகும். பத்திரிக்கையில அப்படியே பிள்ளைகளுக்கு பாட்டு இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் சொல்லிட்டு அவங்க பார்த்து அவங்க மனசுக்குள்ள என்ன நினைப்புன்னா, நான் 1/2 மணி நேரம் ஜெபிச்சிருக்கேன். கடைசியில வாட்ச் எடுத்து பார்த்தா 5 நிமிஷம் கூட கம்ப்ளீட்டா இருக்காது. அப்படியா ஜெபிக்கணும்? அப்படி முக்கிய 1/2 மணி நேரம் ஜெபிச்சா கூட நடக்காத, கிடைக்காத நன்மைகளை பெறுவதற்கு நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்லித்தாரேன். 10 நிமிஷம் நெடுமுழங்கால நின்று கையை உயர்த்தி முழு மனசோட ஆண்டவரை பார்த்து உங்க பிரச்சனையை சொல்லி ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லி பாருங்க. இந்த மந்திரத்துக்கு பின்னால இன்னொரு மந்திரம் கிடையாது. உங்க பிரச்சனை தானா தேர்ந்து போயிடும். அல்லேலூயா. ஆமாங்க, நான் இதை எங்கேயோ கேட்டுட்டு வந்து சொல்லல, என் சொந்த அனுபவத்துல அனுபவித்து சொல்லுகிறேன். என் கையில காசு இருக்காது, என் அக்கௌண்ட் 0ல இருக்கும். ஆப்பை ஓப்பன் பண்ணுவேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த ஆப் மேலே கையை வச்சு முழங்கால் போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம், ஆண்டவரே இந்த அக்கௌண்டை நீர் நிறைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒருத்தர்கிட்டையும் எனக்கு காசு இல்லைன்னு கூப்பிட்டு பேச மாட்டேன். பரலோகத்துக்கு நேர ஆண்டவரை பார்த்து அக்கௌண்ட்டில் கையை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ப மாட்டீங்க, ஸ்தோத்திரம் பண்ணி 1/2 நாள் ஆவதற்குள் அல்லது 1 நாள் முடிவதற்குள் என் மொபைலுக்குள்ள டிங்னு சத்தம் வரும். சம்பந்தமே இல்லாத இடத்துல இருந்து, யோசித்திருக்கவே மாட்டோம். அமெரிக்காவில இருந்து டங்னு கேட்கும், சிங்கப்பூர்ல இருந்து டங்னு வரும். எதிர்பார்க்கவே மாட்டேன். ஆமா, ஆச்சரியமா இருக்கும். அவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆண்டவர் உங்களுக்கு காசு அனுப்ப சொன்னார். உண்மையா மனப்பூர்வமா முழங்கால் போட்டு கை உயர்த்தி ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் அப்படி முழு மனசோட ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. கடமைக்கு அப்படியே நின்றுக்கிட்டு சோதரம் போடக்கூடாதுன்னு, ரம்மெல்லாம் எடுக்காம ரம்மெல்லாம் மாற்றி வச்சுட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி நல்ல மனசார சொல்லி பாருங்க. நான் உங்களுக்கு கேரண்டி தர்றேன், நீங்க கேட்டதை பெற்றுக்கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. ஆமாங்க, துதியும் ஸ்தோத்திரமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நான் ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை சொன்னதை மறுபடியும் சொல்லுவதில் தவறில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் கப்பல் யாத்திரையில போன பவுலுடைய படகு, கப்பல் உடைந்து விட்டது. பயங்கரமான, கிட்டத்தட்ட 10 நாள் வெயில பார்க்கல, சந்திரனை பார்க்கல, சூரியனை பார்க்கல, பயங்கரமான மழை. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை விட்டு போச்சு. அந்த கண்டிஷன்ல ஆண்டவருடைய தூதன் வந்து சொன்னார், உன் நிமித்தம் கப்பல் இருக்கிற எல்லாவனையும் காப்பாற்றுவேன், தைரியமாயிரு. உடனே நம்மால் பவுல் நேராக போனார். போயிட்டு மாலுமியை பார்த்தார். சார், இங்கே எதுக்கே வந்த? இல்லை இல்லை பயப்படாதீங்க,
யாருக்கும் ஒன்றும் ஆகாது, யாருக்கும் ஒன்றும் ஆகாது. உடனே மறுநாள் இவர் சொல்றா, நீங்க எல்லாம் சாப்பிடுங்கப்பா, பட்னியா கிடக்கான், ஒருத்தரும் திங்க மாட்டேங்க, இப்படியே இருந்தா நமக்கு சாப்பாடெல்லாம் போயிருமே, என்ன பண்ண போறோம் தெரியலையேன்னு சோறு திங்காம இருக்கான். உடனே பவுல் போய் சொன்னார், எல்லாரும் சாப்பிடுங்கப்பா, எல்லாரும் சாப்பிடுங்க, தைரியப்படுங்க, எப்படினாலும் என்ன செய்வோம், நம்ம ஒரு கரையை போய் சேருவோம். சொன்ன மாதிரியே மறுநாள் படகு போய் ஒரு தீவுல ஒதுங்குச்சு. அந்த படகு தீவுல போய் ஒதுங்கி அரை முட்டி அந்த கப்பல் உடைஞ்சு எல்லாரும் அதுல தப்பிச்சு அந்த தீவுக்கு வந்தான். அந்த தீவுக்கு பெயர் மெலித்தா தீவு. பாருங்க, மெலித்தா தீவுல போய் சிக்கியாச்சு. பயங்கரமான குளிர், தண்ணியில நீந்தி வந்து கரையேறி இருக்கிறோம், உடம்பெல்லாம் தண்ணி குளிர், என்ன பண்ணணும்னு தெரியல. உடனே ஆளுக்கு விறகுகளை கொண்டு வந்து போட்டு தீ மூட்டுறான். தீ மூட்டுகிற போது யோசித்து பாருங்க, எல்லாரும் தீ மூட்டினா பவுலும் அவன் பங்குக்கு சில விறகு பொறுக்கிட்டு வந்தான். பவுல் அந்த இடத்துல சொல்லல, நான் சொன்னதுனாலதான் நீங்க எல்லாம் சாகாம பொழைச்சிங்க, அதனால நான் தான் பெரிய ஆளு, நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு விறகு பொறுக்கிட்டு வாங்கன்னு பவுல் சொல்லல. சொன்னாரா? പൗൽ എവിടെയെങ്കിലും പറഞ്ഞായിരുന്നു ഞാനാണ് പ്രവചിച്ചത്, അതുകൊണ്ട് ഞാൻ പറഞ്ഞ പോലെ നിങ്ങൾക്ക് രക്ഷപ്പെട്ടതുകൊണ്ട് എന്നെ മാനിച്ച് ഞാൻ പറഞ്ഞതുപോലെ ചെയ്യുകയാണെങ്കിൽ നിങ്ങൾക്ക് കൊള്ളാം, ഒത്തിരി വിരവങ്ങ് പുറകെ കൊണ്ടുവാ എന്ന് പറഞ്ഞില്ല. மாறாக பவுல் தனக்கு தேவையான விறகை தானே சேகரித்தார். யாரோ ஒருத்தருடைய ஆராதனையிலே நான் வாழ்ந்து விட முடியும், யாரோ ஒருத்தருடைய துதியினாலே நான் வாழ்ந்து விட முடியும், யாரோ ஒருத்தருடைய உபவாசத்தினாலே நான் வாழ்ந்து விட முடியும் என்று நினைக்கிற எண்ணம் தவறு. நீங்க நம்ம பல நேரத்தில் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஐயா எனக்கு வேண்டி ஜெபம் பண்ணிக்கிடுங்க. யார்கிட்ட? பாஸ்டர்ட்ட. பாஸ்டர்ட்ட சிலர்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு வேண்டி உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. என்ன வாரத்தில் 7 நாளும் பாஸ்டர் ஒருத்தருக்கா உபவாசம் போட்டாருன்னா அவர் என்னைக்கு சோறுங்கிறது? என்னைக்கு அவர் சோறுங்கிறது? அப்ப உங்களுக்கு உபவாசம் நீங்க போட படிக்கணும், உங்களுக்காக நீங்க ஜெபிக்க படிக்கணும். இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கி கொண்டு போகிற போது இயேசு சொன்னார், நீங்கள் எனக்கு வேண்டிய நிச்சயம் வேண்டாம். இன்னிப்போ ஏப்ரல் மாசம் வரப்போகுது, மார்ச் மாசம் வரப்போகுது. மார்ச் மாசம் உட்காந்து அழுவீங்களா? இங்க அந்த அழுகிற பழக்கம்லாம் உண்டா? எனக்கு தெரியல. சாதாரண இடையில ஒரு நாள் அழமாட்டான், வருஷம் வெள்ளிக்கிழமை ஆனோன்னு உட்காந்து அழுகிறான். இட நாட்கள்ல ஏன் சேர்த்து வர நினைக்க மாட்டேங்கிறீங்க? மாசம் திருவிருந்து எடுக்கிறோமா இல்லையா? திருவிருந்து எடுக்கிற போதெல்லாம் வசனம் சொல்லுது, இதை நீங்க செய்யும் போதெல்லாம் சரிங்க அப்படியே மரணத்தை அப்பயே அழுக. திருவிருந்து எடுக்கிறோம், யாராவது கண்ணீரோட வந்து திருவிருந்து எடுக்கலாம்? எல்லாம் ஒரு டைப்பெல்லாம் வந்து திருவிருந்து எடுக்கு. அவருடைய சரீரத்தில் கை வைக்கிற போது கண்ணீரோட எத்தனை பேர் கை வைக்கிறோம்? ஐயோ, எனக்காக 2000 வருஷங்களுக்கு முன்னால மரித்த என் தேவனுடைய சரீரத்தில் பங்காளியாய் மாறுகிறேனே, எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தாரே என்று உண்மையாய் உள்ள உருகி மனதார நெஞ்சுடைந்து அந்த கர்த்தருடைய பந்தியில கை வைக்கிறவர் எத்தனை பேர்? அப்படி மட்டும் ஒரு பாசம் வெளிப்படுமானால், அப்படி மட்டும் ஒரு அன்பு வெளிப்படுமானால், கர்த்தருடைய பந்தியில கை வைக்கிறவன் வாழ்க்கையில குற்றம் செய்வானா? தப்பு பண்ணுவானா? எனக்காண்டி அடிக்கப்பட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை இதுவரை இல்லை என்றால் இன்னைக்கு ஒரு மாற்றம் வரட்டும். நான் இனி கர்த்தருடைய பந்தியில கை வைக்கிற போது நான் என் நெஞ்சுடைந்து கை வைப்பேன். நான் உண்மையிலே அவருடைய மரணத்தை நான் நினைச்சு பார்ப்பேன். எனக்கு வேண்டி அவர் எப்படி மரித்தார், எனக்காக அவர் எப்படி எல்லாம் அடிக்கப்பட்டார், எனக்காக அவர் எப்படி எல்லாம் காயப்பட்டார், எனக்காக அவர் எப்படி எல்லாம் ரத்தம் சிந்தி அந்த வேதனைகளை சகித்துக் கொண்டார் என்று சொல்லி உள்ளுக்குள்ளே ஆமென் பாரத்தோட எத்தனை பேர் கை வைப்பீங்க? அல்லேலூயா. உங்களுக்காக எனக்கு வேண்டி அழாதீங்க இயேசு சொன்னார். அப்ப பாருங்க, நமக்காக நாம ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், நமக்காக நாம ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும், நமக்காக நாம் ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாஸ்டருக்காக ஆராதிப்பதல்ல, பாஸ்டருக்காகையோ அல்லது பாஸ்டரையோ ஆராதிப்பது பாவம். கர்த்தரை ஆராதியுங்கள், அவர் ஒருவரை ஆராதனைக்கு பாத்திரர். ஆமென். அல்லேலூயா. ராஜன் பாஸ்டர் நல்லா பேசுறார். ராஜன் பாஸ்டர் இல்ல, அவர் கிருபை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் பீச்ச பிடுங்கினாருன்னா சொல்லி முடிஞ்சு போச்சு, ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமா, நேத்து நைட்டு நான் இருந்த கண்டிஷனுக்கு இன்னைக்கு இப்படி வந்து நிப்பனான்னு நினைச்சே பார்க்கல. கிருபை, கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஒரு நாளும் தேவனை துதிப்பதை விட்டு விடாதிருங்கள். கொண்டு வந்து விறகு போட்டா பாருங்க, இப்ப விறகு எரிந்து அனல் உரைக்க ஆரம்பித்த உடனே, இன்னைக்கு நிறைய பேருக்கு துதியும் சோத்திரத்துல என்ன வர்றதில்லை, அனல் உருவாகிறது இல்லை. அதான் பிரச்சனை. அல்லேலூயா. யாருக்கு தாங்க பிரச்சனை இல்லை வாழ்க்கையில? இங்க இருக்கிற யாராவது சொல்ல முடியுமா, எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நான் ஒரு போராட்டத்துல நல்லா இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வேற ஏதோ குழப்பம் இருக்குன்னு அர்த்தம். எல்லா நாட்களையும் பிரச்சனை இருக்கு. உங்க பிரச்சனையை வெளியில கொண்டு வராத வரைக்கும், உங்க பிரச்சனை வெளியில வராத வரைக்கும், ஆமீன், அதை நெருப்புக்குள்ள போட முடியாது. விறகுக்குள்ள ஒளிஞ்சு கிடந்த அந்த அனலி பாம்பு இருக்க, விரியன் பாம்பு, அது வெளியில வரணும்னா அங்க அனல் உரைக்கணும். நமக்கு ஆராதனைல அனலும் வர மாட்டேங்க, ஒண்ணு வர்றேங்க. இங்க நடத்துவோம்ல, அனலோட கிடந்து துள்ளா. ஆராதனை நடத்துவனுக்கு அனல் வருது, ஆராதிக்கிறவனுக்கு அனலும் வர மாட்டேங்குது, ஒண்ணு வர மாட்டேங்குது. அப்படியே பேட்டிக்க பார்த்துட்டு இருக்கு. நல்லா துள்ளுதானே இந்த தம்பி. நீங்க எந்த அளவுக்கு ஆராதிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு துதித்து மகிமைப்படுத்துகிறீர்களோ, எந்த அளவுக்கு அனல் உரைக்கிறதோ, அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள கிடக்கிற அத்தனை பிரச்சனை வெளியில வரும். வெளியில வந்தா அத அக்கினியிலேயே போட்டு அழித்து விடலாம். பவுல் அதை அப்படியே கடிச்சிருச்சு, கையில கடிச்சு தொங்கிட்டு கிடக்கு. நம்மால எடுத்து இப்படி பாக்குறார். ஹாய், ஹவ் ஆர் யூ? எந்த ஊர்? பாம்பு தொங்கிட்டு கிடக்கு. இப்போ பாம்பை பாக்குறார். பாம்பு கடிச்சிட்டு விட மாட்டேன்னு சொல்லுது. சில பிரச்சனை விடாது, சில பிரச்சனை கடிச்சா விடாது. ஆமா, இப்ப அந்த பிரச்சனை கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறத விட நிறைய பேர் பிரச்சனை கிட்ட தான் பேசிட்டு இருப்பான். பார்த்திருக்கீங்களா? பேய் ஆடிச்சுன்னா பேய்கிட்ட போய் உட்காந்து பேசுவான், அப்படியே தலையை பிடிச்சு அப்படியே வச்சுக்கிட்டு. எந்த ஊர்? எத்தனை பேர் வந்தீங்க? இனி என்னைக்கு போவீங்க? உன் பேர் என்ன பொண்ணா கொடுக்க போற? அவன் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு பேய்கிட்டையும் பிசாசிக்கிட்டு போய் உட்காந்து அப்படியே பேசுறது, பேச்சுவார்த்தை நடத்துறது. போவியா மாட்டியா? அவன் சொல்லுவான், போக முடியாது படா. பிசாசி சொல்றான். நிறைய பேர்கிட்ட பிசாசி அப்படிதான் சொல்ல. அப்படியே நம்ம ஆளுங்க உடனே அதை மேனேஜ் பண்ணி அப்படியே வாலா பாலான்ட்டு டப்புன்னு இந்த பக்கம் வந்துருவாங்க. பிசாசை துரத்துவதற்கு தனி வரம் கிடையாது. பைபிள்ல எங்கேயும் அப்படி பிசாசை துரத்துகிற வரம் உண்டுன்னு பைபிள்ல எங்கேயும் இல்லை. அப்ப என்ன இருக்கு? பிசாசை துரத்தணும்னா என்ன இருக்கு? வல்லமை, அதிகாரம். இல்லையிலே சொல்லுங்க. இயேசுவின் பிள்ளை என்கிற அதிகாரம் உங்ககிட்ட இருந்தாலே, நான் யார் தெரியுமா? நான் இயேசுவோட பிள்ளை. அந்த இயேசுவின் நாமத்துல சொல்றேன், ஓடி பேரு. அவன் போவான், போகணும். ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லி தரட்டா? யாக்கோபு சொல்றார், இயேசுவை தேவன் என்று விசுவாசித்து பிசாசுகள் என்ன செய்கிறது? நடுங்குகிறது. ஆனா பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறதும் இல்லை, நடுங்குகிறதும் இல்லை. பெருமையா இருக்குல்ல? பிசாசு நடுங்குகிறான், ஆனா தேவ பிள்ளைகள் பயத்துடனும் பக்தியுடனும் பரிசுத்தத்துடனும் அவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, கடிச்சு தொங்கிட்டு கிடக்கு. அதுகிட்ட போய் பாடு பேசல. நல்லா இருக்கியா? எந்த ஊர்ல இருந்து வந்த? எவ்வளவு நாள் அந்த கம்புக்குள்ள இருந்து? நான் தான் கிடைச்சனா உனக்கு? கேட்கல. அவன் இயேசுவின் நாமத்தால் உதறி எங்க தலனா? பக்கத்து வீட்டுக்காரன் தலையில போடல. நம்ம வீட்டு குப்பையை அள்ளி அடுத்த வீட்டு காம்பவுண்ட்ல போட்டு வரோம்ல. ஏக்கா சவுப்பிச்சுலக்கா, நம்ம அந்த குப்பையை அள்ளி அப்படியே கொண்டு போட்டு வரோம்லக்கா. தப்பு இல்ல, தப்பு இல்ல. நம்ம செய்யற தப்பு அடுத்த மேல தானே பழிய போடும். என்னைக்காவது நம்ம தப்ப நம்ம ஒத்துக்கிறோமா? சரி, தப்பு தான், செஞ்சுட்டு கூடாது, செஞ்சுட்டேன், தப்பு தான், மன்னிச்சுக்கோ, இனி செய்ய மாட்டேன் சொல்லுமா? வராதே. அப்பவும் ஒரு உருளுவோம் பாருங்க கிடந்து. அது நம்ம இல்லைன்னு காட்டுறதுக்கு கிடந்து உருளுகிறத பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும், இவன் தான் செய்திருக்கான்.
அவன் பாருங்க, அதை உதறி இன்னொருத்த மேல போடல, அதை உதறி எந்த தீயிலே எந்த நெருப்புல அனலுரைத்து எழும்பினதோ அதே நெருப்புக்குள்ள அதை உதறி போட்டான். அல்லேலூயா. தேவ ஆவியினாலே அனல் உரைத்து உன் பிரச்சனை வெளிப்பட்டா அந்த ஆவியானவருக்குள்ளே உன் பிரச்சனையை போட்டுரு. என் ஆவியானவர் உன் பிரச்சனைக்கு ஒரு பெரிய விடுதலை தருவார். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டோ. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியிடுவதற்கு ஒரு நாள் ஒரு தேவ பிள்ளை மறந்துவிடக் கூடாது. அடுத்து ஒரு கனியை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். யாக்கோபின் நிருபத்துல பக்தன் யாக்கோபு இப்படி எழுதுகிறார். 3வது அதிகாரம் 17வது வார்த்தை. யாக்கோபு 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எது பரத்திலிருந்து வருகிற ஞானம் இருக்கிறதே, அது எப்படிப்பட்ட கனியாக இருக்கிறதா? அங்கே அவர் குறிப்பிடுகிறத பாருங்க. சுத்தமுள்ளதாக இருக்கிறது, சமாதானமும் சாந்தமும் உள்ளதாக இருக்கிறது, இணக்கம் உள்ளதாக இருக்கிறது, இரக்கமும் நற்கனியாய் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் இருக்கிறது. எது பரத்திலிருந்து வருகிற ஞானம். அந்த ஞானம் மட்டும் வந்தா ஒரு தேவ பிள்ளை பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பேசாம இருக்க மாட்டான். 2 பேரும் விசுவாசி. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறவங்க மட்டும் கை தூக்கி காட்டுங்க பாப்போம். பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்பது என்ன தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரன் ஒரே சபையில தாங்க இருக்காங்க. ஒரே சபையில 2 பேரும் பக்கத்து பக்கத்துல இருந்து தான் திருவிருந்தில கை வைக்கணும். ஒரே அப்பத்தினுடைய பங்காளிகள். ஆனா இவ வீட்டுல கூட்டம் வச்சா அவ வரமாட்டான், அவ வீட்டுல கூட்டம் வச்சா இவ வரமாட்டான். ஏன்னு கேட்டா நாங்க அவங்க கிட்ட பேச மாட்டோம். நான் கேட்கிறேன், நீ கிறிஸ்தவனா? நீ கிறிஸ்தவளா? இணக்கம் சாந்தமும் சமாதானமும் இல்லாத நீங்கள் தேவ ஞானத்தை உடையவர்களா? பரத்திலிருந்து வருகிற ஞானம் உங்களுக்குள் இருந்திருக்குமானா அந்த ஞானம் உங்களுக்கு சொல்லித் தரணுமே. என்னை போல ஒரே சரீரத்திலும் ஒரே ரத்தத்திலும் பங்கெடுக்கக்கூடிய என்னுடைய சகோதரன் சகோதரியவள் நான் எப்படி பேசாம இருப்பேன்? மூஞ்சி அப்படி வெட்டிட்டு போகுதே. சிலர்லாம் ரொம்ப நல்லவங்க, அங்க வராங்கன்னா இவங்க சோத்திரவன். நம்ம நேரில் பார்த்தா தானே பிரச்சனை. நம்ம பார்க்கலன்னு காட்டிட்டா இன்னும் பிரச்சனை இல்லைல்ல. கேட்டா நான் பார்க்கல, பார்க்கிற ஒருவர் இருக்கிறார், பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இணக்கம் ரொம்ப அவசியம். இந்த ஞானம் இருக்கிறவன் வாழ்க்கையில யார்கிட்டையும் கசப்பு வைராக்கி வச்சிருக்க மாட்டான். விரோதம் பகை இருக்காது. மேன் யாரையும் சத்ருவா பார்க்க மாட்டான். எல்லார்ட்டையும் அன்பா இருப்பான், எல்லாரையும் நேசிப்பான், எல்லார்ட்டையும் பேசுவான், எல்லாரையும் மன்னிக்க கற்றுக்கொள்வான். மேன் ஆமா, மன்னிக்கிற குணம் நமக்கு வரமாட்டேங்க. அவங்க செய்த தவறு தானே நம்ம நெஞ்சில நின்றுட்டு இருக்கு. அவங்க செய்த பாவமும் குற்றமும் தானே நின்றுட்டு இருக்கு. அங்க சொல்லுகிறார், பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதல்ல சுத்தம், 2 சமாதானம், 3 சாந்தம், 4 இணக்கம், 5 இரக்கம், 6 நற்கனி. இந்த நல்ல கனியை கொடுக்க நாம் கற்றுக்கொண்டால் கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்துல பிரகாசிப்பார்கள். உங்களை கண்டு உலக ஜனங்கள் இயேசுவின் இடத்துல திரும்புவார்கள். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போதெல்லாம்
அவர் எப்பவுமே சொல்ற ஒரு வார்த்தை உண்டு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன். சொல்லுவாரா? சொல்லியிருக்காரா? அப்படிதாங்க சொல்லியிருக்காரு. என்னைக்காவது, இன்னைக்கு நம்ம ஆண்டவர் அதே தேவன் இன்னைக்கு இருக்கிறவராகவே இருக்கிறார்ல, உயிரோடு இருக்காரா? எத்தனை பேர் நம்புறீங்க? அதே தேவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறார். நம்புறீங்களா? சரி, இப்ப கேட்கிறேன், இன்னைக்கும் ஆண்டவர் அதே பழைய 4000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் பேரை எடுத்துக்கிட்டு இருக்காரு? ஒரு நாளாவது பக்கத்து வீட்டில் போய், நம்ம வீட்டில் பின்னாடி அந்த காமாட்சியக்கா வீட்டில் போய், நான் இந்த எலிசபெத்துக்கு எனக்கு இந்த எலிசபெத்துங்கிற பேர் தான் வாயில வரும், இந்த சபையில் வேற ஒரு 8-10 எலிசபெத்து கிடக்கு, தோத்திரம் எலிசபெத்துகள் எல்லாம் கண்களை மூடிக்கொள்ளவும். இப்ப என்ன பாருங்க, ஆண்டவர் போய் பக்கத்து வீட்டுல நான் எலிசபெத்தோட கடவுள் வந்திருக்கேன் சொல்ல முடியுதா? சொன்ன உடனே அவன் அப்படி சொன்னான்னு வைங்களேன். இப்ப நான் உங்களை விட்டுருங்க, அங்க போய் சொல்றேன் நான் ராஜனுடைய கடவுள் வந்திருக்கேன் அப்படி சொல்றான்னு வைங்களேன். உடனே பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்றான் தெரியுமா? உண்மை தாயா தேடிக்கிட்டு இருந்தேன். அவன் கடவுளா நீ? ஆயா, கொஞ்ச நாள் உண்மை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நம்முடைய நடவடிக்கை அப்படி இருக்கு. நல்ல கனிகளை நாம் கொடுத்தால் நம்முடைய கடவுளை அவர்கள் தேட ஆரம்பிப்பார்கள், அவரோடு சேரும்படி. இன்னைக்கு நம்முடைய கிரியைகள் தவறாக இருக்கிறபடியினால் ஆண்டவர் நம்ம பேரை யூஸ் பண்ண முடியல. ஏன்னா நம்ம பேரை சொன்னா அவருக்கு இருக்கிற பேரும் கெட்டு போயிடும். அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? நான் உங்களை விட்டுருங்க, நான் என்னைய சொல்றேன். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வோம். நற்கனிகள் கொடுக்கிற பரலோகத்தின் ஞானம் என்கிற கனியினால் நிரப்பப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வா. இன்னொரு கனியை கூட பார்த்து நான் செய்தியை நிறுத்த விரும்புகிறேன். வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வார்த்தை. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படி மொத்தம் எத்தனைங்க ஆவியின் கனி? எத்தனை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்க மேல கேஸ் எல்லாம் போட மாட்டோம். ஆவியின் கனியோ எத்தனை? 9ன்னு இருந்தா அங்க ஆவியின் கனியோன்னு இருக்கணுமா, கனிகளோன்னு இருக்கணுமா? என்ன எழுதி இருக்கணும்? கனிகள்னு எழுதி இருக்கணும். 9 இருந்தா ஒன்றுக்கு மேற்பட்டவைகளை அவைகள் என்கிற அடிப்படையில் கனிகள் என்ன எழுதியிருக்கணும்? எழுதியிருக்கணுமா? அங்க என்ன எழுதியிருக்கு? அப்ப இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, ஆவியின் கனி எத்தனை? ஆவியின் கனியோ அது சிங்குலர். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுல 9 அம்சங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனி ஒண்ணுதான். எல்லாம் கவனிங்க. ஆவியின் கனி எத்தனை? ஆவியின் கனி ஒண்ணுதான். ஆனா அந்த ஆவியின் கனிக்குள்ள 9 விதமான அம்சங்கள் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாருங்க, உங்களுக்கு வேண்டிய ஒரு வாரமா காத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இருக்கா? இப்போ ஒரு மனிதன், இது ஒரு மனித ஆத்மா. இந்த மனித ஆத்மாவுக்குள்ள லிசன், இந்த மனித ஆத்மாவுக்குள்ள கனி நிறைந்த வாழ்க்கை அவசியம். ஆவியின் கனி என்கிறதை குறித்து நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இந்த கனியில கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை அவசியம். ஆனால் அது வெளிப்படாதபடி வெளியில மாம்சத்தின் காரியங்கள். என்ன, நீங்க இதை படிச்சீங்கன்னா அங்க மேல முதல்ல மாம்சத்தின் கிரியை தான் வரும். கலாத்தியர் 5:19 இருந்து நீங்க படிச்சா முதல்ல மாம்சத்தின் கிரியைகள், அதுக்கப்புறம் தான் ஆவியின் கனி. அப்ப இந்த ஆவியின் கனி என்கிற 9 விதமான அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு கனியுள்ள வாழ்க்கை இருக்கிறது. இந்த கனியுள்ள வாழ்க்கையை மறைத்திருப்பது நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் செயல்கள். இதை வெளியில எடுத்துட்டோம்னா
இந்த மாம்சத்தின் கிரியைகளை அப்படியே பிரிச்சு மாத்தி இந்த மாம்சத்தை கொஞ்சம் கொஞ்சமா தகர்த்து இந்த மாம்ச கிரியைகள் எல்லாம் அப்படியே முடிச்சு கட்டி எல்லாம் யோசிக்கிறாங்க, அம்பாஸ்டர் நாசம் பண்றிய தந்தானாங்கத்தின் இருப்போமே. இப்ப கவனிக்க, இப்போ இந்த மாம்சத்தின் இந்த கிரியைகள் எல்லாம் அகற்றி, இதனுடைய சுயரூபத்தை எல்லாம் அகற்றி, இதனுடைய வெளி தோற்றத்தை எல்லாம் அகற்றி, நான் இன்ன ஜாதி, நான் இன்ன படிப்புடையவன், இதையெல்லாம் அகற்றி இப்ப இதை வெளியில தள்ளியாச்சு. இப்ப தள்ளுனா தம்பிகளை இதை அப்புறம் எடுத்துருங்க. என்ன இப்ப பாருங்க, இதுக்குள்ள சொலையா இருக்கா இருக்கா? இந்த ஒவ்வொரு சொலையும் ஒவ்வொரு அம்சம், அன்பு, சாந்தம், இச்சை, அடக்கம்னு ஒண்ணு உள்ள இருக்கா? ஒரு தேவ பிள்ளை கனி நிறைந்த வாழ்க்கை வாழுகிற போது, எல்லாரும் கவனிங்க, கனி நிறைந்த வாழ்க்கை வாழுகிற போது, அவன் வாழ்க்கையில கசக்கப்படுகிற போது, அவன் வாழ்க்கையில பிழியப்படுகிற போது, அவன் வாழ்க்கையில கஷ்டம் அனுபவிக்கிற போது, கனி நிறைந்தவனுடைய வாழ்க்கையில அவன் வாயிலிருந்து, அவன் இருதயத்திலிருந்து, அவனுடைய உள்ளத்துக்குள்ள இருந்து என்ன வரணும் தெரியுமா? புளிஞ்சா கனிச்சாறு வரணும். ஆனா நமக்குள்ள கனி இருக்குன்னு சொல்றோம், ஆனா வெளியில வர்றது கோபம், வெளியில வருவது வைராக்கியம், வெளியில வருவது விரோதம், வெளியில வருவது பகை. ஆனா ஒரு நல்ல தேவ பிள்ளைய இந்த உலகம் கசக்கி பிழைகிற போது அப்போது உள்ள இருந்து என்னதான் வரணும்? நல்ல சார். அவன் அங்கிருந்து பார்க்கான். என்ன கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனி நிறைந்த வாழ்க்கை, ஆவியின் கனி இங்க சொல்லப்பட்டிருக்கிற 9 அந்த கனியினுடைய ஒவ்வொரு அம்சங்கள். இந்த ஒவ்வொன்று, இந்த 9 விளைந்து பலன் கொடுக்கிற போதுதான் ஆவியின் கனி சரியாக நம்ம வெளிப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு உதவி செய்யுங்க. பெர்சியக்கா வாசிக்கிற போது இங்க இருக்கிற சகோதரர்கள் ஒரு 10 பேர் ஒருத்தரா வாங்க. முதல்ல ஒரு சகோதரன் வாங்க, ஜான் பிரதர் வாங்க. இவர் ஒரு தேவனுடைய பிள்ளை. கொஞ்சம் வேகமா, வயசானவர் இல்லையா, விடுங்க, மெதுவா தான் வருவார். இவர் ஒரு தேவனுடைய பிள்ளை. பாருங்க, இவருடைய வாழ்க்கையில 9 விதமான கனிகள், கனியினுடைய 9 விதமான அம்சங்கள் நிறைந்தவராக இவர் மாறுகிற போது நடக்கிற காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். இங்க அக்கா பேர் ஒவ்வொன்றா வாசிப்பாங்க. ஒவ்வொன்று வாசிக்கும் போது இங்க இருக்கிற சகோதரர்கள் ஒவ்வொருத்தரா எழும்பி முன்னாடி வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். வருவீங்களா? செய்வீர்களா? அக்கா வாசிங்க. அன்பு. ஒருத்தர் வா, டக்குனு வா, வேகமா வேகமா, சட சடன்னு வாங்க. அன்பு, அடுத்து சந்தோஷம், சந்தோஷம், அடுத்து அடுத்து அடுத்து, சீக்கிரம் சீக்கிரம், டைம் இல்ல. சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, வாங்க வாங்க, ஒருத்தர வாங்க, ஒருத்தர வாங்க. நற்குணம், நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான. இப்போ 9 பேர் வந்துட்டீங்களா? 3, 6, 7, 2 கனி, 2 அம்சத்தை காணும். இன்னொரு அம்சம் வா, ஓடியா. அவனுக்கு கண்ணு தெரியல போல இருக்கு, சீக்கிரம் வா. சரி, ஆவியினுடைய கனியாகிய 9 அம்சங்களை தன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கிற ஒரு தேவ பிள்ளை, அவன் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு பெரிய காரியத்தை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் உதாரணமாக எடுத்து வைக்க விரும்புகிறேன். இப்படி வாங்க, எல்லா கனிகளும், கனியினுடைய அம்சங்கள் ஒண்ணுன்னா வாங்க. அன்பு இந்த பக்கம், சாந்தம் இந்த பக்கம், வாங்க வாங்க வாங்க. இப்படியே ரவுண்டா இவரை கை கோர்த்து நில்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் அப்படி பின்னால போங்க, எல்லாரும் கை கோர்த்து நில்லுங்க பார்ப்போம். தோத்துறோம், கையை பிடிச்சு நில்லுங்க. நீங்க நடுவில் வாங்க ஐயா. இங்க கவனிங்க, நல்ல கவனிங்க. நடுவில் நிற்கிறது ஒரு ஆன்மா, அவர் தான் நீங்க, சரியா? இவரை சுத்தி இந்த 9 அம்சங்கள், ஆவியின் கனியினுடைய 9 அம்சங்கள் நிறைந்திருக்கிறது. இப்போ ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புறேன். நீங்க கவனிங்க. நான் இப்போ இவரை தாக்க வருவேன். அவர் மேல என் கை பட்டுச்சுன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. இவரை தாக்க விடாம நீங்க சேர்ந்து நின்று என்ன உள்ள விடக்கூடாது. சேர்ந்து நில்லுங்க பாப்போம். உங்களுக்குள்ள ஐக்கியம் இருக்குல்ல? இப்ப கவனிங்க, ஆவியின் கனியாகிய 9 அம்சங்களை தன் வாழ்க்கையில் கொண்டிருக்கிற ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில பிசாசு நுழைய விரும்புகிற போது பாக்குறான், சாத்தான் எந்த வழியில போலாம், விட மாட்டேங்கிறாங்களே, போக முடியல. நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சது?
எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஆவியின் கனியின் 9 அம்சம் உங்க வாழ்க்கையை நிறைச்சிட்டுனா சாத்தானால உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. அது உங்களை சுத்தி காத்துக்கும். நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு வைராக்கியமாய் வரும், அழித்து விட முயற்சி எடுப்பா. ஆனா ஒரு தேவ பிள்ளைய ஆவியின் கனியாகி இந்த 9 அம்சங்களால் நிறைந்திருக்கிறவனை ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. இதை விட தெளிவா உங்களுக்கு நான் எப்படி விளக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆமென். இப்ப சொல்லுங்க, ஆவியின் கனி வேணுமா வேண்டாமா? ஆனா நமக்குள்ள என்ன இருக்கு? ஆவியின் கனி அறகுறையால விளைஞ்சிருக்கு. அன்பு இருக்கு, சாந்தம் இல்லை. சாந்தம் இருக்கு, சீடக்கம் இல்லை. பார்க்கிற சாரியெல்லாம் வேணும். என்கிட்ட பூ போட்டு சீலை தான் இருக்கு. வீட்டுக்காரர்கிட்ட ஒரே சண்டை. வீட்டுக்காரர் இப்ப விசிட்டிங் போகும்போது அவரு கம்ப்ளைண்ட், அவளுக்கு ஏற்கனவே பூ போட்ட சாரி இருக்கு பாஸ்டர். அதுக்கு அந்த அம்மா, பாஸ்டர் அது பெரிய பூ பாஸ்டர், இது சின்ன பூ பாஸ்டர். அப்ப சாந்தம் இருக்கு, இச்சை அடக்கம் இல்ல. சரி, இச்சை அடக்கம் இருக்கா, அங்க நற்குணம் இல்ல. இப்படி ஏதோ ஒண்ணு இருக்கு, ஒண்ணு இல்ல. அப்ப இது அரைகுறையான விளைச்சல். ஆவியின் கனி முழுமையாக மாறுகிறது எப்போது தெரியுமா? சொல்லப்பட்ட இந்த 9 அம்சங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முழுமையடைகிற போது, நிறைவடைகிற போதுதான் ஒரு கிறிஸ்தவன் ஆவியின் கனியினுடைய முழுமை உள்ளவனாக மாறுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபத்தோட நடத்த விரும்புகிறேன். இந்த ஆவியின் கனியினுடைய 9 அம்சங்கள் இருக்கிறது. இந்த 9 அம்சங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றும் இப்ப நான் இந்த ஆரஞ்சு பழத்தில் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, ஒவ்வொரு சுளை, ஒவ்வொரு அம்சம். இதுல இந்த 9ஐயும் 3 வகையாக பிரிக்க முடியும். நான் அதை உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். 1, அன்பு, சந்தோஷம், சமாதானம். எழுதுறவங்க எழுதிக்கோங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம். இந்த மூன்றும் தேவனுக்கும் எனக்கும் நடுவில் வெளிப்படுகிற ஒரு கனியின் அம்சம். இந்த 3 என்னிடத்துல இருந்தால் நானும் தேவனும் சரியான கனெக்ஷன்ல இருக்கிறோம்னு அர்த்தம். இதெல்லாம் அன்பு, சந்தோஷம், சமாதானம். இந்த 3 எனக்குள்ள இருந்தா நானும் தேவன் எப்படி இருக்கிறோம்? அன்பு இருக்கிற இடத்துல இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கிறது, இயேசு இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கிறது. நான் இயேசுவோடு சமாதானமா இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இதையெல்லாம் பிரிச்சு தனித்தனியா படிக்கணும், அதுக்கு பல மணி நேரம் ஆகும். அன்பை பற்றி படிக்கணும், சந்தோஷத்தை பற்றி படிக்கணும், சமாதானத்தை பற்றி படிக்கணும்னா பல மணிக்கூறுகள் எடுக்கும். நேர குறைவினால நான் இதை சுருக்கமா முடிக்கிறேன். 2வது பகுதி நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இந்த 3 காரியம் பார்த்தீங்கன்னா எனக்கும் மற்ற சக மனிதர்களுக்கும் தமிழ் வெளிப்படக்கூடியது. அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்கிட்ட இருந்து தேவனுக்கு நிறைய வெளிப்பட வேண்டியது. 2வது நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இந்த கனியினுடைய அம்சம் என் வாழ்க்கையில இருந்தா அது யாரிடத்துல வெளிப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னா சக மனிதனிடத்துல. சக மனிதனிடத்துல நான் நீடிய பொறுமை உள்ளவனா இருக்கணும், சக மனிதனிடத்துல தயவுள்ளவனா இருக்கணும், சக மனிதனிடத்துல அவன் நான் நல்ல குணங்கள் உடையவனாக இருக்க வேண்டும். புரிஞ்சுதா? அப்ப முதல் 3 காரியம் எனக்கும் தேவனுக்கும் உரியது. தேவனோடு கூட மேல் நோக்கி செல்லுகிற ஒரு காரியம், அப்வர்ட் என்று சொல்லுவார்கள். 2வது நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். அது அவுட்வர்டு, எனக்குள்ளிருந்து மற்றவர்களிடத்துல போகிற காரியம், அது வெளிநோக்கி போகிற காரியம். 3வது விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இது இன்வர்டு, உள்நோக்கி செல்லக்கூடிய ஒன்று. இது எனக்கு நானே கொடுக்க வேண்டியது, எனக்குள்ள இருக்க வேண்டிய, எனக்கு நானே கொடுக்க வேண்டியது. விசுவாசம், சாந்தம், ఇచ్చేటకు. శాంతము లేక శాంతము లేదు, సౌఖ్యము లేక అన్నా. சாந்தம் இல்லைன்னா ஆரோக்கியம் இல்லை. அப்ப நமக்கு சாந்தம் பேர்ல தான் இருக்கு. நிறைய பேருக்கு எம்மா சாந்தம் சாந்தம் அப்படின்னு கூப்பிட்டா என்ன பேர்? என்னது?
கூப்பிட்ட உடனே எப்படி பதில் வருது? இப்ப என்ன, ஒரு கிளாஸ் தண்ணி வேணா எடுத்து குடி. பேர்ல தான் என்ன இருக்கு? போதுமா? அப்ப அந்த சாந்தம் எனக்குள்ள விளையணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அந்த விசுவாசம் இச்சையடக்கம் எனக்குள்ள விளையணும். இப்ப நான் 3 காரியம் 3 விதமா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஆவியின் கனியினுடைய 9 அம்சங்கள். ஆவியின் கனியோ, கனிகளோ அல்ல, ஆவியின் கனியோ அது முழுமை அடைய வேண்டுமானால் ஆவியின் கனி இந்த 9ல் 1 ஒழுங்கா இல்ல, சரியா விளையலைன்னா கூட ஆவியின் கனி இன்னும் கனி ஆகல. ஆவியா தான் இருக்கு, கனியாம இன்னும் கனிய காலம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம வாழ்க்கையில ஆவியின் கனி சரியா விளைஞ்சா இந்த 9 அம்சங்களும் நம்ம வாழ்க்கையில நிறைவடைய ஆரம்பித்து விடும். இந்த 9 விளைந்து விட்டால், இப்ப நான் உங்க கண்ணு முன்னாடி ஒன்னு செய்து காட்டினே, ஒரு தேவ பிள்ளையை எந்த தீங்கும் ஆமென் வர. நல்ல விசுவாசத்தோட இருக்கிறவன, விசுவாசிக்கிறவன் பதறான், பயப்பட மாட்டான். பதறுகிறவனுக்கும் பயப்படுகிறவனுக்கும் தான் அட்டாக் வரும். ஹலோ, அதுக்கு ஒருத்தர் சொன்னார், இருதயம் இருக்கிறவனுக்கும் அட்டாக் வரும் சார்னா. ஹார்ட் அவனுக்கு அட்டாக்கே வராது அப்படின்னு. ஏன் யாருன்னா அவனுக்கு இருதயமே கிடையாது. சிலர்லாம் இருதயமே இல்லாம வந்தவங்க உண்டு. இருதயம் இல்லாம யாரா இருக்கீங்களா? அவன் உங்களுக்கு அட்டாக் வரப்படாதுன்னு என்ன செய்யணும் சொல்லுங்க? பதறப்படாது, பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, சங்கடப்படக்கூடாது, இதெல்லாம் வரக்கூடாதுன்னா ஆவியின் கனியினுடைய இந்த 9 அம்சங்களை உங்களுக்குள்ள விளைய ஒப்பு கொடுங்கள். அப்படி செய்தால் நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த சக்தியாலையும் உங்களை வீழ்த்த முடியாது. அது உங்களுக்கு அரணாக இருந்து காக்கும். என் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் இன்னொன்னு ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்றேன். ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட வரும்போது நான் ஒன்றும் இல்லை, நான் 0 என்று தன்னை தாழ்த்துகிற போது ஆண்டவர் அவன் பக்கத்தில் வந்து நிற்கிறார். நல்லா கவனிங்க. ஜான் பிரதரும் ஃப்ரெடிக் பிரதரும் முன்னாடி வாங்க, சீக்கிரம். பேர் கேட்டுச்சா? ஐயா வாங்க, கவனிங்க. சில விஷயங்கள் மேலே வாங்க. சில விஷயங்கள் உங்கள் கண்ணுக்குள்ள நெஞ்சுக்குள்ள பதிய வச்சிடணும்னு நான் ஆசைப்படுறேன். எத்தனை காலமானாலும் நீங்கள் மறக்கக்கூடாது. பாருங்க, இவர் ஒரு தேவ பிள்ளை. ஆனால் இவர் தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட வந்து நின்றுட்டு சொல்ற, நான் ஒன்றும் இல்லை, நான் 0. நான் ஒன்றும் இல்லை, நான் 0. இந்த 0வை விலையேற பெற்றதாய் மாற்றும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்து பக்கத்தில் வர்றார். இப்போ இந்த 1 பக்கத்தில் வந்த உடனே 0வுக்கு மதிப்பு வந்துருச்சு. இப்போ எத்தனை? அல்லேலூயா. விலையில்லாம கிடந்த உங்களை என்னையும் இயேசு பக்கத்தில் வந்தபோது விலையுள்ளவர்களாக மாற்றினார். அல்லேலூயா. இயேசு யாருடைய அருகாமையில் இருக்கிறாரோ அவர்கள் இந்த உலகத்தில் விலையேறப்பட்டவர்களாக மாறி போவார்கள். என் ஆண்டவர் அவர்களை மாற்றுவார். அப்படிப்பட்டவனை சுத்தி இந்த ஆவியின் கனியாகிய 9 அம்சமும் நிறையுமானால் அவனை பிசாசு நெருங்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு அதுக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? இந்த கனியுள்ள வாழ்க்கைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்க போறேன். எல்லாம் அப்படி எழுமி இருக்கலாமா? ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போம். நன்றி பிரதர்ஸ், தேங்க்யூ. எல்லாரும் அப்படியே ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு கனியுள்ள வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு கனியுள்ள வாழ்க்கை எனக்கு வேணும். இருக்கிறேன், என் பக்கத்துல வாங்கப்பா. நீங்க மட்டும் என் பக்கத்துல வந்துட்டீங்கன்னா நான் இனி 0 இல்ல. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே விலையில்லா உம் கிருபையா உகந்ததாக்கிடுமே. அடுவோம். குயவனே, குயவனே,
படைப்பின் காரணனே, களி மண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் கிருபையா உகந்ததாக்கிடுமே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் கிருபையா உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை உம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமை ஆக்கிடுமே. தூயவனே தூயவனே படைப்பின் காரணனே, களி மண்ணான கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுவே. மறுபடி சொல்லுவாண்ட ஒரு பார்த்து. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுவே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா அனை கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே நோக்கி பார்த்திடுவே. பெருமையான பாத்திரம், ஒன்று குதவாதவன், யாருக்கும் வேண்டாதவன், விரும்பப்படத்தக்க எந்த விதமான அம்சமும் என்னிடத்தில் இல்லை. ஆனால் என்றைக்கு நீரின் அருகாமையில் வந்தீரோ, என்றைக்கு நீரினை நேசித்தீரோ, என்றைக்கு நீரின் வாழ்வில் வந்தீரோ, அன்றைக்கே என் பெருமை மாறிவிடுகிறது, அன்றைக்கே என் சூன்யம் விலகி விடுகிறது. நான் இனி தனி மனிதன் அல்ல, இனி நான் நெருக்கப்படுகிறவன் அல்ல, இனி நான் விரும்பப்படாதவன் அல்ல. இது என்னோடு இருக்கிறபடியினால் நான் விலையேற பெற்றவன், நான் விலையேற பெற்றவள். என்னை விலை மதிக்க முடியாத ஒரு பாத்திரமாய் என் வாழ்க்கையை மாற்றி அமைத்தபடியினால் உமக்கு நன்றி. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் நன்றி. எங்களோடு நீர் இன்றைக்கு பேசி எங்களுக்கு வேண்டிய கருத்துக்களை சொல்லிக் கொடுத்தமைக்காய் நன்றி. தொடர்ந்து எங்களை தைரியப்படுத்தும், பலப்படுத்தும், கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையில நிறைவடையாத அம்சங்கள் எல்லாம் நிறைவடைய உதவி செய்யும். மகிமையாவை நீர் எடுத்துக் கொள்ளும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு. வந்தவர்கள் யாரையும் வெறுமையாய் அனுப்பாமல் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.